ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி மொத்திச்சூர் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த லட்டுவை ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு மிக சுலபமான முறையில் நம்ம செஞ்சு முடிக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வீட்டில் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுக்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த மொத்திச்சோறு லட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மெஷர்மெண்ட் கப்பால் அளந்து சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட மெஷர்மெண்ட் கப்பு இல்லைன்னா வீட்டில் உள்ள ஒரு சின்ன கிண்ணத்தில் கூட அளந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்சு அளவுக்கு மட்டும் டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக ஒரு விஸ்கு வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோ இந்த மாதிரி மாவோடு கலந்து விட்டுக்குங்க. அப்புறமா இது கூட கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி விஸ்கு வச்சு கலந்து விட்டுக்கோங்க. மாவு கரைச்சி எடுத்த பிறகு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் கரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள், அந்த பதத்தில் தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம மாவு கலந்து எடுத்து வச்சாச்சு. சுத்தர இந்த அளவுக்கு கட்டியே இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம லட்டு செய்கிறதுக்கு தேவையான மாவை ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லட்டுக்கு தேவையான பூந்தி ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு பால் கவரை நல்லா நான் வாஷ் பண்ணி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாவை இதில் சேர்த்துக்கணும். பாருங்கள், மாவு பால் பேக்கெட்டில் சேர்க்கும் போதே அதோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு தோசை மாவு பதத்துக்கு தான் நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்குவம் சரியாக இருக்கும். இப்போ இந்த 1/2 லிட்டர் பால் பேக்கெட்டுக்குள்ளே நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இந்த குழிக்கரண்டியால் ஒரு 4-5 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்க முடியும். பாருங்கள், இப்போ இந்த பால் பேக்கெட்டோட பாதி பேக்கெட் அளவுக்கு தான் நம்ம மாவு சேர்த்துக்கணும், முழுசாலாம் சேர்த்துக்கக்கூடாது. இப்போ இந்த சைடு ஓப்பனாக இருக்க சைடு பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா இந்த மாதிரி இறுக்கமாக நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததான் இப்போ இந்த பால் பேக்கெட்டோட ஒரு ஓரத்தை மட்டும் லைட்டாக கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு லைட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவை விட்டு பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மட்டும்தான் மாவு பேக்கெட்லேருந்து வெளியில் வரணும். அப்போ தான் நம்ம சூடான எண்ணெயில் இந்த மாவு விடும்போது பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பூந்தியாக அழகாக பொரிஞ்சு வரும். மொத்திச்சூர் லட்டுக்கு நமக்கு பூந்தி குட்டி குட்டியாக இருந்தால் தான் செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஏற்கனவே நான் ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா எண்ணெயை நல்லா மீடியம் ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி சின்னதாக ஓட்டை போட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி மாவை சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பூந்தியாக அழகாக பொரிஞ்சு வரும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம மாவை எண்ணெயில் சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா சலன்னு அழகாக அந்த எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே பபிள்ஸ் விட்டு வெந்து வரும். ஆனால் நம்ம இப்போ சேர்த்துருக்க மாவு எல்லாமே பூந்தியாக நல்லா பொரிஞ்சு வர பார்த்திங்கன்னா இந்த பபிள்ஸ் எல்லாமே குறைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இதை மெதுவாக வெளியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்த ஒரு 30 செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம பபிள்ஸ் எல்லாமே பாருங்கள் ஓரளவுக்கு குறைஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் மெதுவாக பார்த்தீங்கன்னா கரண்டி வச்சு இந்த மாதிரி நம்ம இதில் சேர்த்துருக்க பூந்தி எல்லாத்தையுமே மெதுவாக எடுத்து விட்டுக்கணும். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடாதீங்க, ஏன்னா இந்த பூந்தி எல்லாமே நல்லா மொறுன்னு வெந்து வந்துடும். நமக்கு மொறுன்னு ரொம்ப கிறிஸ்பியாலாம் இருக்கக்கூடாது. அதனால் லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் சாஃப்டாகவே வேக வச்சு அரை வேக்காட்டோடு நம்ம வெளியில் எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த லட்டு செய்யும்போது எவ்வளோ நேரம் கழித்து லட்டு சாப்பிட்டாலுமே நல்லா சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், பூந்தி இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும், அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பபுள்ஸுமே ஃபுல்லாக கம்மியாகி வந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து அரிச்சிட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் நீங்கள் நல்லா வடிச்சிட்டு எடுத்திங்கன்னா எண்ணெய் எல்லாத்தையுமே நல்லா வடித்து எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ எண்ணெயெல்லாம் வடித்த பிறகு இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக அழகாக பொரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். இதை கை வச்சு அழகாக இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அழகாக வந்துடும். அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை ஒரு தடவை லைட்டாக பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு அழகாக அந்த குட்டி குட்டி பூந்தியாக ரெடியாகி வந்துடும். இப்போ நான் இதை மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு தடவை பல்ஸ் மோடில் 1 செகண்ட் மட்டும் போட்டு எடுக்க போகிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த பூந்தியெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரே ஒரு தடவை பல்ஸ் மோடில் வச்சு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ பூந்தியை வந்து லட்டுக்கு ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததான் இப்போது ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் 1.5 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். அதாவது லட்டுக்கு மாவை வந்து எந்த கப்பால் 2 கப் அளவுக்கு அளந்து சேர்த்தமோ அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கணும். கூடவே அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா விடாமல் இந்த சுகரை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுகர் வந்து நல்லா முழுமையாக நமக்கு கரைஞ்சி வரணும். பாகுபதத்துக்கு வரணுங்கிற அவசியம்லாம் இல்லை. சுகர் மட்டும் நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்தாலே போதும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு சுகர் நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்துருச்சு. அவ்வளோதான். இதோட ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு கலர் கேசரி பவுடரும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா கலந்து வரணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வெள்ளைப்பாகு வந்து நல்ல கொதி வந்து சூடாக இருக்குது. இது அப்படியே உடனே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பூந்தியோடு சேர்த்துடணும். இந்த வெள்ளைப்பாகு மட்டும் சூடு ஆற விட்டுறக்கூடாது. சூடாக இருக்கும்போதே அப்படியே டைரெக்டாக சேர்த்துடணும். இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், மீதம் இருக்க வெள்ளைப்பாகையுமே நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வெள்ளைப்பாகை பார்த்திங்கன்னா இந்த பூந்தி நல்லா அப்சர்வ் பண்ணி சாஃப்டாகி வந்துடும். அதுவும் சூடாக சேர்க்குறோம் இல்லையா, அதில் இந்த சூட்டுலே பார்த்திங்கன்னா இந்த பூந்தி எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். இப்போ முழுசாக எல்லா வெள்ளைப்பாகுமே சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்போ இதை வந்து ரொம்ப சூடாக இருக்கும். அதனால நம்ம லட்டு பிடிக்கவும் முடியாது. அதே சமயத்தில் இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 30 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த சூட்டிலே நல்லா இந்த பூந்தி எல்லாமே சாஃப்டாகி வந்துடும். அப்புறம் லட்டு பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 30 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். முழுசாக அப்படியே சேர்க்குறத விட இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்க்கும்போது எல்லா லட்டுலேயுமே நிறைய முந்திரி பருப்பு குட்டி குட்டியாக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சமயத்தில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இந்த நெய் சேர்த்து கலந்து விடுறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல நெய் மணத்தோட சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா நம்ம கை பொறுத்து இதை உருண்டை பிடிக்கிற அளவுக்கு சூடெல்லாம் ஆறி வந்துடுச்சு. இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பூந்தியை வந்து ஒரு உள்ளங்கையில் எந்த அளவுக்கு உருண்டை பிடிக்க முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம பூந்தி எடுத்து நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டு ப்ரெஷ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நமக்கு லட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் லைட்டாக உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி அழுத்தி லைட்டாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்தோம்னா போதும். 10 நாள் ஆனாலும் அப்படியே சாஃப்டாக இருக்கும் இந்த லட்டு சாப்பிட்றதுக்கு. அதனால் ரொம்ப போட்டு ப்ரெஷ் பண்ணியெல்லாம் நீங்கள் உருண்டை பிடிக்காதீங்க. லைட்டாக உருட்டி எடுத்துட்டாலே போதும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்ம வந்து இப்போ மொத்திச்சூர் லட்டு வந்து செஞ்சு முடித்தாச்சு. இதே போல் தான் மீதம் இருக்க எல்லாத்தையுமே லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.